படம் வந்துட்டு வேற லெவல் படம். எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். விஜய் சேதுபதி ஒரு 50வது படம் வந்துட்டு ஒரு வேற லெவலா இருக்கு. டைரக்டரை நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும். அவர் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. குரங்கு பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த படம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன சொல்றது, வேற லெவலா பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். மியூசிக் வேற லெவலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எமோஷன்ஸ் வேற லெவலா கனெக்ட் ஒரு எமோஷன் என்னைக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு மியூசிக் தான் வந்துட்டு அந்த எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த படத்துல வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து மியூசிக் மூலமா செமையா கனெக்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா போய் வீட்டுல யாரு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி என்ன வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு காமெடி சென்ஸ் வேற யாரு வேணும்? விஜய் சேதுபதி காமெடி எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். அவரே இந்த படத்துல நிறைய எமோஷன்ஸும் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு அவரு. நீங்க கேட்பீங்க யார் அந்த லக்ஷ்மி என்னன்ட்டு. அதை சொல்லிட்டேன்னா படம் பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ எல்லாரும் படம் வந்து தியேட்டர்ல பார்த்து யார் அந்த லக்ஷ்மி, சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் என்ன, இந்த படம் வந்து எந்த கதையை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நார்மலாவே ஒரு படம் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ்ல எதை நோக்கி போகுது, யார் அந்த லக்ஷ்மி, அந்த மாதிரி நிறைய நமக்கே கொஞ்சம் அசிம் பண்ணுவோம். ஆனா இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் எதை நோக்கி போகுது, என்ன கதை எப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஆனா படம் வேற லெவல் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய கிளாப்ஸ் வாங்குற மொமெண்ட்லாம் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா வந்து 50th ஃபிலிமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கரெக்டா சூஸ் பண்ணிருக்காரு. ஸோ நிதிலன் வந்து நிதிலன் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். விஜய் சேதுபதி எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தானா பக்கா பண்ணிடுவாரு. நிதிலன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் டைம் எடுத்ததுக்கு அது கரெக்டான ஒர்க். சில சின்ன காமெடி சீன்ஸ் திணிக்கணும் அப்படின்னு இல்லாம காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. காமெடி சீன்ஸ் தான் ஹியூமர். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ்மே யார்கிட்ட இருந்து எந்தெந்த மாதிரி வாங்கணுமோ கரெக்டா வாங்கியிருக்காரு. ஸோ என்னைக்கு சாங்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியே தெரியல ப்ரோ. அங்கங்க மாண்டேஜா தான் வரும். அது இந்த படத்துக்கு திணிக்கணும்ல, இல்ல சாங்ஸ் வந்துதானே எனக்கே தெரியல. அந்த மாதிரி நல்லா இருக்கு. லக்ஷ்மிங்கிறது அது படம் பார்த்து பாருங்களா. அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. நம்மளுக்கும் இப்போ என்ன சொல்றேன்னா சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அது இது பண்ணிட்டே இருக்கும். என்னடா அது குழப்பது, நமக்கு பணம் பார்க்க புரியலையா, இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் முடியும் போது வேற லெவல் டைரக்டர் இப்படிதானே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரோ இல்ல, அது வந்து ஒரு ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு சட்டில இப்போ சிவாஜி படம் பாத்துறீங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அங்கங்க இருக்கும். நீங்க படம் பாருங்க, இன்னும் வேற லெவலா இருக்கும். எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கு. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவருக்கு என்ன கேரக்டரா செட் ஆகுது, எல்லா கேரக்டரும் செட் ஆகும். பக்காவா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 6 மாசமா நல்லா பொண்ணு நல்ல படம் சொல்லிட்டே இருக்கு அவங்க கேங்கு. அவங்க வந்து அவங்க டீம் மகாராஜா படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, தமிழ் சினிமா தாண்டா அதுமே சொல்றதுக்கு இந்த படம் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி நச்சலே அவர் 50 படம் சொல்றாங்க. அவங்க நச்சலே இந்த படம் ரொம்ப எப்படி சொல்லிட்டு அவர் கேரியர் பஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இது வரைக்கும் வந்து பத்தில இதுதான் கேரியர் பஸ்ன்னு சொல்றேன். தமிழ் சினிமா வரல பார்த்தீங்கன்னு பெரிய ஆக்டர் 50 படம் 100 படம் ஃபெயிலியர் தான் இருக்குது. விஜய் பார்த்தீங்கன்னா சூரா படம், விக்ரம் தாண்டா அந்த மாதிரி படம் ஃபெயிலியர் தான் இருக்குது. ஆனால் வந்து விஜய் சேதுபதி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி மகாராஜா 50 படம் ஒரு 50 கோடி 150 கோடி மேல ஆகிற மாதிரி இந்த படம். அது மாதிரி படத்துல லேக் எங்க சொல்ற மாதிரி படத்துல வந்து எந்த குறைமிசல ஒரு 10க்கு 10 ஊத்தலாம். அது மாதிரி இது படம் பார்க்கும்போது படத்துல ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது, குறிப்பா அந்த இன்ட்ரோ பார்க்கல ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. கூஸ் பம்ப் வந்து படம் போல கூஸ் பம்ப் வந்து படத்துல இங்கே லேக் இல்லை ஃபேமிலியோட பக்கம் வந்து பார்க்கலாம். குறிப்பா அந்த நடராஜன் அந்த நட்டி சொல்லிட்டு வர சீன்லாம் பார்க்கும்போது அந்த சதுரங்க வேட்டில வந்து போலீஸ் கேரக்டர், அந்த கேரக்டர் போலீஸ்காரனா தான் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது படம். அது மாதிரி பண்ணிருக்காரு. படத்துல இருந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. எனக்கு அனுராக் காசியப் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் வேற சமுத்திரனி பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ. அவர் நல்லா பண்ணிக்கிறாரு. ஆனால் டப்பிங் சிங்க் ஆகல. வேற யாராவது ஒருத்தர் பண்ணி தான் நல்லா சமுத்திரி பண்ணி தான் நல்லா பெட்டரா தோணுது. அது சிங்கப்பூர்ல வர கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சு கடைசியில் அவர் தான் வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா பக்கா பண்ணி ஒரு பக்கா டிரான்ஸ்ஃபார்ம் நல்லா பண்ணி படத்துல இருந்து குறை சொல்ல மாதிரி தேட்டர் வந்து பார்க்கலாம். இந்த படம் ஜெய் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த அளவு படம்
அவங்க தானே மெயின். அவங்கள நம்பி தான் அதான் இந்த படத்துல தெரியுமா, பெண் பிள்ளைகள் வந்து எப்படி வளர்க்கணும், அவங்க போக்குல விட்டு அவங்க எப்படி முன்னேறி வருவாங்கன்னு காட்டுறாங்க. அவங்க பேர் நான் சரியா தெரியல. அவங்க பேர் அந்த பொண்ணுன்னு ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்றாங்க தமிழ் சினிமா சரி வேற எந்த சினிமாவில் போய் நினைச்சது எங்க போனாலும் அவ்வளோ நல்லா பக்காவா நடிச்சுறாங்க. கொடுத்த அந்த கம்மியான ரோல் தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோப் நல்லா ஒரு கைத்தட்டில் வாங்கிட்டு போயிடறாங்க. அதனால நல்லா நடிச்சுறாங்க சொல்லுவேன். கம்மியான ரோல் வச்சுன்னு கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பத்து டைரக்டர் வந்து புறங்கோமையான படம் தெரியும். அந்த படம் அவ்வளோ சரியா படம் இனிமே தான் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த படம் பார்க்க முட்டேன். இந்த படம் தான் நல்லா அந்த படம் நல்லா அந்த பாரதி ராஜா சொல்லுவாங்க அவரும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போறாரு. ஆனால் ஒரு 2-3 டைலாக் பேசிட்டு வந்து மனசுல வந்து நிற்குது. ஒரு இந்த பார்பர் ஷாப்ல வந்து வேலை செய்கிற மாதிரி வராரு. அதுவும் நல்லா இருக்குது. படத்துல இருந்து குறை சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. படத்தை வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம், குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அது சொல்லிட்டேன் 10 கொடுக்கலாம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மகாராஜா தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. விஜய் சேதுபதி வந்து அவர் எப்படி எல்லாத்துலையும் சொல்லிட்டேன். அவர் வந்து அதான் ஒரு பொண்ணுக்கு அப்பாவான கேரக்டர் எப்படி பண்ணுமோ அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது வந்து குறை சொல்லவே முடியாது. ஆமாம் 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 அவர் அதான் ப்ரோ அந்த ஒரு அப்பாவுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, பொண்ணுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்பவே சூப்பராக அதை கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது, அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஆமாம் ஆமாம் அவர் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. காமெடின்னு கிடையாது, அவர் ஃபுல்லாகவே சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து காமெடியாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படி காமெடியாக. ஆமாம் எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து அந்த கேரக்டருக்கு என்னவோ அது சூப்பராகவே இருக்குது. அவங்களும் கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் அப்போ ஒரு நம்மளை அறியாமலே கைத்தட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, படம் வந்து இப்போதைக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக எமோஷனலாக ரொம்பவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க கடைசியில். விஜய் சேதுபதியோட 50வது படம் மாசாக இருந்துச்சு. 50வது படம் நல்லா இருந்துச்சு. இது நல்லா வரவேற்பு தரும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம முனிஷ்காந்த் அவர்கள், நட்டி நடராஜன், ஸோ இவங்கெல்லாம் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாத்தோட ஆக்ஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த விஜய் சேதுபதி நம்ம பொண்ணு வந்துருக்காங்க, அவங்க சென்ஸில் நல்லா இருந்துச்சு. அவங்க பொண்ணோட ஆக்ஷன், அது வில்லன் ஹீரோ எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பாத கேரக்டர் நம்ம விஜய் சேதுபதி செம்மையாக பண்ணி, அவர் தான் மெயினே, செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பிளட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் கண்ணை மூடிட்டு, என் ஃப்ரெண்டே வந்து என் மேலே சந்திச்சுட்டு அவங்க பார்க்கவே இல்லை சீன்ஸ் எல்லாம். நல்லா இருந்துச்சு மூவி. விஜய் சேதுபதி சாரோட 50வது படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நல்ல மூவியை கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி சார், சூப்பர். இந்த படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நட்டி சார், சிங்கம் புலி, மணிகண்டன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம். பாரதி ராஜா சார் வந்து வருவார். ஒரு 2-3 சீன் வந்தாலுமே சின்ன டைலாக் பேசிட்டு போயிருப்பார். இந்த படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸாவே இந்த படம் போய் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. 5 மினிட்ஸ் கூட லேட்டா போகாதீங்க. அப்பதான் படத்தோட கனெக்டிவிட்டி சீன் செகண்ட் ஹாஃப்க்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி நம்ம படம் பார்க்க முடியும். படத்துல எங்கேயுமே லேக் இல்ல. டைரக்ஷன் பாயிண்ட், ஸ்கிரீன் பிளே, மியூசிக், டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. நிஜமாவே ஒரு விஷயத்த தேடுறாருல, அவரோட தேடல் வந்து கரெக்டான தேடல் தான் இருக்கு. எங்கேயுமே கரெக்டா இருக்கு. அவர் எந்த தேடினாரோ அதை கரெக்டா அதை நோக்கி மட்டுமே பயணிச்ச அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. சீரியஸாங்க அவரை ஒரு அப்பாவா நான் அவரை வந்து விஜய் சேதுபதியாவே இந்த படத்துல நான் பார்க்கல, ஒரு மகாராஜாவா தான் பார்த்தேன். அவர் அந்த மகாராஜாவே வாழ்ந்திருக்காரு. சீக்கிரமா எங்க மனசையும் அந்த மகாராஜா வந்து ராஜாவா மனசை பறி கொடுத்து புக்கு நாங்க பறி கொடுத்துட்டோம். நல்லா இருந்தது. 20 மினிட்ஸ்க்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது.